ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதற்கு முந்தைய ஸ்லோகத்துல ஒரு ஞானி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பரம்பொருளில் ஒடுங்குகின்றன. சமக்ரம் பிரவிலியத்தே, முழுவதுமாக பலனுடன் ஒடுங்குகின்றன சொன்னார். அது எப்படி ஒடுங்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக சொல்கிறார். இது ரொம்ப பாப்புலரான ஸ்லோகம். நிறைய இடங்கள்ல ஆசிரமங்கள்லாம் உணவு உட்கொள்ளும் போது முன்பு நாம் சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஆனால் இதன் ஆழமான பொருள் என்ன என்பதை நான் உணர்ந்து சொன்னால் அதற்கு மகிமை அதிகம். என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம் அப்படின்னா, அர்ப்பணம் பிரம்ம. இந்த இல்லற ஞானியை பொறுத்த வரைக்கும், இல்லற ஞானி ஹோமம் செய்கிறார், அக்னிஹோத்திரம் செய்கிறார். அவருக்கு நல்ல ஞானம் வந்து விட்டது. அவர் எங்குமே பரம்பொருளை பார்க்கிறார். இருப்பது ஒரே பரம்பொருள் என்ற மெய் உணர்வில், மெய் அறிவில் அவர் திளைக்கிறார். ஆனா செயல் புரிகிறார். அவர் செயல் புரியும் போது அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னா, இது இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி அவர் நினைக்கல. இருக்கிற விஷயத்தை தான் அவர் பார்க்கிறார். அனைத்தும் பரம்பொருளே என்ற மெய் அறிவில் இருக்கிறதுனால அர்ப்பணம் பிரம்ம. அர்ப்பணம்னு சொன்னா கரண்டி. அர்ப்பணம்னா சாதாரணமா அர்ப்பணம் பண்றோம் அந்த அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அர்ப்பணம், எதனால் அர்ப்பணம் செய்யப்படுகிறதோ அதற்கே அர்ப்பணம் என்று பெயர். ஹோமம் செய்யறதுக்கு ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கரண்டியும் பரம்பொருளே அப்படின்னு பாக்குறாரு. அப்புறம் அந்த கரண்டியில இருக்கிற நெய்யோ அல்லது அன்னமோ ஏதோ ஒரு ஆகுதி பொருள் வச்சிருப்போம் இல்லையா, ஹவிஸ்ன்னு பேர் அதுக்கு. ஹவிஹி பிரம்ம. கரண்டி பிரம்மம், ஹோம கரண்டி பிரம்மம், அதுல இருக்கிற ஹவிஸ் பிரம்மம். பிரம்மம்னா பரம்பொருள், பெரிய பொருள், இருக்கின்ற ஒரே இரண்டற்ற மெய்ப்பொருள். அதுக்கப்புறம் பிரம்மணா. பிரம்மணானா யாரால் ஹோமம் செய்யப்படுகிறதோ அவரால், அந்த பிரம்மணானா இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த கர்த்தாவால், பிரம்ம அக்னௌ, அக்னியும் பிரம்மம். எதில் இடப்படுகிறதோ அதுவும் பிரம்மம். யார் இடுகிறாரோ அவரும் பிரம்மம். எதில் இடப்படுகிறதோ அதுவும் பிரம்மம். கரண்டியும் பிரம்மம், ஹவிசும் பிரம்மம். பிரம்ம கர்ம சமாதினா தேன. பிரம்ம கர்ம சமாதிஹி. சமாதிஹின்னு அந்த இடத்துல ஞானம்னு அர்த்தம். அதாவது இந்த கர்மங்கள்லாம் பிரம்மத்திற்கு அந்நியமாக இல்லை. பிரம்மத்திற்கு அந்நியமாக ஒரு பொருளுமே இல்லை. இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான் என்று கர்மத்தையே பிரம்மமாக பார்க்கிறாராம். அந்த ஞானத்தில் அவர் நிலைத்திருக்கிறார். அவர்தான் பிரம்ம கர்ம சமாதிஹி. பிரம்ம கர்ம சமாதினா தேன. அப்படிப்பட்ட மெய்யறிவில் நிலைத்திருக்கின்ற அந்த ஞானியானவர், அவர் இந்த கர்மத்தினால ஒரு பலன் வருதுன்னு நம்ம சொல்றோமே, அதனால அடையக்கூடிய பலன் என்னது? அதுவும் பிரம்மைவ கந்தவ்யம். கந்தவ்யம், அந்த கந்தவ்யம்னு அடையப்படக்கூடிய அந்த பொருளும் பிரம்ம ஏவ, அந்த பலனும் கூட பிரம்மம் தான். சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம்னு சதாசிவ பிரம்மேந்திரர் பாடினார் இல்லையா, அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது இது பாவனை அல்ல. ஆதிசங்கரர் இங்க ஒரு குறிப்பு தருகிறார். அதாவது சால கிராமம் இருக்கிறது அல்லது சிவலிங்கம் இருக்கிறது. அதுல நம்ம சிவபெருமான ஆவாகனம் செய்கிறோம், பாவனை செய்கிறோம். சால கிராமத்துல விஷ்ணுவை நம்ம ஆவாகனம் பண்றோம். அப்படி அல்ல. உண்மையிலே சாலக்கிராமமும் பரம்பொருள் தான் அப்படிங்கிற ஞானத்தோடு இருக்கிறது இங்க விஷயம். அப்போ எல்லாமே பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமுறை நிறைகின்ற பரிபூரணானந்தமே. எல்லாத்தையுமே பரம்பொருள்னு சொல்லிட்டு போலாமே. எதுக்கு குறிப்பா இந்த இடத்துல இந்த ஹோமத்தை சொல்லணும் அப்படின்னா, நமக்கு அந்த கர்மம் செய்யறோம், செய்பவன் நான் செய்கிறேன், செய்வதற்குரிய கரணங்கள்லாம் இருக்கின்றன. இது ஒரு பொருள், அது ஒரு பொருள், இந்த பொருளை நான் அதுல போட்டேன்னா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், கர்ம பலன், இதுலயே நம்முடைய எண்ணங்கள் இருக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப போக்கஸ்டா கர்த்தா, செயல் புரிபவன் பிரம்மம். அப்புறம் அவன் செயல் புரிவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த ஹோம கரண்டி, அதுல இருக்கிற நெய், அதெல்லாம் பிரம்மம். எதில் போடுகிறானோ அந்த அக்னி பிரம்மம். அதனால் அடையக்கூடிய பலனும் பிரம்மம். இப்படி சொல்றதுனால என்னன்னா, அனைத்தும் பரம்பொருளில் ஒடுங்கி விடுகின்றன. அப்படின்னா என்ன, இவன் செய்கின்ற எந்த ஒரு கர்மமும் இவனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பலனையும் தராது. இவனோட ஆட்டிடியூட் என்ன இருக்கு? பிரம்ம பாவன், பிரம்ம ஞானம். அதுல அவன் நிலைத்திருக்கிறதுனால அவன் செய்கின்ற செயல்கள்லாம் உலகிற்கு நன்மை பொருட்டு ஏதாவது செயல்கள் அவன் செய்வான். இந்த ஹோமம் கூட, அவன் செய்கின்ற நித்திய கர்மாக்கள் கூட உலக நன்மையின் பொருட்டு சிறந்த பயன்களை தரும். ஆனா தனிப்பட்ட முறையில அவனுக்கு இந்த கர்ம பலத்தினால அவனுக்கு புண்ணியம் அதனால மறுஜன்மா வருமா, அவன் செய்கின்ற இதனால அவனுக்கு ஏதாவது வருமானா? ஒண்ணுமே வராது. அவனுடைய அந்த வருத்த விதைகள்னு சொல்லுவேன், முளைக்காது இல்லையா, அது மாதிரி. அதனால இவனுடைய கர்மம் அகர்மம்.
அதாவது ஞானி கர்மம் தான் செய்யறார், இல்ல ஞானி செயல் புரிகிறார், ஹோமம் பண்றார், நல்ல பிரம்மாண்டமா பெரிய பெரிய ஹோமங்கள்லாம் பண்ணா கூட ஆனா அவர் உள்ள இந்த ஞானத்தோட பண்றாருன்னா அதுதான் கர்மத்தில் அகர்ம தரிசனம். இந்த டாபிக்கை மறக்கவே கூடாது. ஞான கர்ம சந்நியாசம் இந்த 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 அத்தியாயத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் அதுதானே. ஆக இந்த ஞானி அனைத்தையும் பிரம்மமாக பார்க்கிறார். அவருக்கு அதனால இந்த 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 பலன் ஒரு குறிப்பிட்ட பலனை உத்தேசித்து அவர் கர்மா பண்ணல. பலனையும் அவர் பிரம்மமா பார்க்கிறார், செயலையும் அவர் பிரம்மமா பார்க்கிறார், செயலுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களையும் அவர் பிரம்மமா பார்க்கிறார், செயல் புரிபவனையும் பிரம்மமா பார்க்கறதுனால இங்க கர்மா அப்படின்னு ஒண்ணு பேருக்கு சொல்றோமே தவிர அது உண்மையில் அகர்மா தான். இப்படித்தான் ஞானியினுடைய செயல்கள் ஒடுங்குகின்றன. பரம்பொருளில் பிரவிலீயத்தே, ஒடுங்குகின்றன. இந்த அற்புதமான கருத்தை இந்த ஸ்லோகத்தில் பகவான் நமக்கு உபதேசித்திருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.